பஹாங் காராக் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்த ஆணிகளால் சுமார் 30 வாகனங்களின் சக்கரங்கள் ஓட்டையாகி பழுதடைந்துள்ளன. பொறுப்பற்ற தரப்பினர் அச்செயலை புரிந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. நேற்றிரவு மணி 10 வாக்கில் காராக் நெடுஞ்சாலையில் அச்சம்பவம் நிகழ்ந்த வேளை அது தொடர்பான காணொலியை முகமது ஃபைசல் லத்தீப் என்பவர் தனது டிக்டாக் கணக்கில் பதிவிட்டிருந்தார். அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி ஆணி குத்தி டயர் வெடித்து பழுதடைந்திருப்பதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பதிவின் கீழ் சமூக ஊடக பயனர்கள் பலரும் பல வகையிலான ஆருடங்களை வெளியிட்டு வருகின்றனர். கட்டாயம் பொறுப்பற்ற தரப்பினரால் நியமிக்கப்பட்ட அல்லது நபரால் சாலையில் அந்த ஆணிகள் கொட்டப்பட்டிருக்கலாம். அதனால் அவர்களை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என சமூக ஊடக பயனர்கள் சினத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.